அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மித்ரா. நான் யூனிட்டி உயர்நிலைப் பள்ளியில் உயர்நிலை 2 படிக்கிறேன். இன்று நான் பழமொழி பேசுவோம் என்ற தலைப்பில் அகல உழுவதை விட ஆழ உழு என்ற பழமொழியை பற்றி பேசப் போகிறேன். நிலம் உழும்போது நிலத்தின் அடியில் உரமிக்க மண் இருக்கும். மேல் மண் அடிக்கடி பயிரிடப்பட்டு தாது பொருட்கள் குறைந்து காணப்படும். புது மண்ணில் பயிர் செழித்து வளரும். மேலோட்டமாக உழுது செல்வதை விட ஆழமாக உழுதால் அடிமண் மேலே வரும். இதனால் பயிருக்கும் செழிப்பு. இதை போலவே நூல்கள் படிக்கும் போது, கல்வி கற்கும் போதும், சில விஷயங்கள் கற்றுக்கொள்ளும் போதும் மேலோட்டமாக தெரிந்து கொள்ளாமல் ஆழ்ந்து தெரிந்து கொண்டு படிப்பது அவசியமாகும். அதுவே நிலைத்து நிற்கும். மற்றவை சில நாட்களிலேயே மறந்துவிடக்கூடும். இப்பழமொழி அறிவுரை மட்டும் கூறாமல் பண்டைய தமிழர் விவசாய அறிவையும் விளக்குகிறது. இந்த பழமொழியின் அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொள்ள நான் ஒரு சிறு கதையை கூறப்போகிறேன். ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் இருந்தனர்கள். அவர்களது தந்தை சொத்தை பிரித்து தருவதாக கூறினார். அப்போது மூத்தவர், நான் தான் மூத்தவர், எனக்கு தான் பெரிய நிலம் கிடைக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு இளையவன் விவாதம் ஏதும் செய்யாமல், அண்ணனுக்கு பெரிய நிலம் தாருங்கள் என்று கூறி தனக்கு தரும் சிறிய நிலம் மறுப்பு ஏதும் கூறாமல் பெற்றுக்கொண்டான். அகலமாக நிலத்தை பெற்ற மூத்தவன் பெரிய நிலப்பகுதியை உழ சோம்பேறித்தனப்பட்டு மேலோட்டமாக மட்டும் உழுது பயிரிட்டான். ஆனால் இளையவனோ தனக்கு கிடைத்த சிறிய நிலத்தின் சிறப்பான ஆழமாக உழுது பயிர் செய்யும் முறை அறிந்து உழுது பயிர் செய்து நன்முறையில் விளைச்சல் செய்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்தான். ஆனால் மூத்தவனோ ஆழமாக உழுது பயிர் செய்யாததால் விளைச்சல் இல்லாமல் நிலம் கெட்டு தரிசாக போனது. இதன் மூலம் அகல உழுவதை விட ஆழமாக உழுவதை சிறப்பு என உணரலாம். இப்பழமொழிக்கு சிறந்த உதாரணம் நமது சிங்கையின் தந்தை திரு லீ குவான் யூ ஆவார். இவரின் திறமைக்கு இவர் அகலமான அல்லது பெரிய நிலப்பரப்பு உடைய மலேசியாவிற்கே அதிபராயிருக்கலாம். ஆனால் அவர் இச்சிறிய தீவை தம் மக்களுக்காக பெற்று அதில் ஆழமாக அஸ்திவாரமாக தமது முயற்சி முழுவதையும் கொண்டு இச்சிங்கார சிங்கையை வடிவமைத்து இவ்வுலகையே அண்ணாந்து பார்க்க வைத்துள்ளார். எனவே மாணவர்களாகிய நாம் கற்கும் அல்லது படிக்கும் எதையும் மேலோட்டமாக படிக்காமல் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை ஆழமாக உணர்ந்து படித்தால் அது என்றைக்கும் நம் மனதில் நீங்காது நின்று வழிகாட்டும். அதை போலவே நாம் மேற்கொள்ளும் எந்த ஒரு செயலையும் ஏதோ செய்து முடித்தால் போதும் என்று இல்லாமல் அச்செயலில் வெற்றியடைய ஆழமாக சிந்தித்து நம் முழு முயற்சியையும் மேற்கொண்டால் நாம் வெற்றி எனும் கனியை இனிதே சுவைக்கலாம். மேலும் பழமொழி அனுபவிப்பதற்காகவே ஆராயக்கூடாது என்பார்கள். அது போல் கிடையாது. பழமொழிகளின் பொருளை நாம் ஆழமாக ஆராய்ந்தால் அது நமக்கு பல நல்கருத்துக்களை வாரி வழங்கி வழிகாட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.